பொண்ணுங்க நமக்கு தேவை குழந்தைங்க நாங்களாம் ஊருப்பட்டி ஏதோ வேலையில் வந்துருவாங்க அவன் என்ன பண்ணுவான் இங்க பாருங்க வந்து லீவை போட்டு ஊர் சுத்திங்கிறானுங்க நீங்களும் காலேஜ் படிக்கிறீங்களா இல்ல மேடம் இவெல்லாம் பழைய ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்கூல்ல இப்பதான் மேம் வந்தனே சரி நீ ஒன்று செய் என் நம்பர் குடிச்சுக்கோ இந்த ஊர்ல எவனாவது லீவை போட்டு லீவு நாளில் சுற்றுறான் அதாவது ஸ்கூல் நாளில் லீவ் போட்டு சுற்றுறான்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு ஊர் பண்ணும் அதுதான் நமக்கு முக்கியம் அது தெரிஞ்சுங்க சாரை வேற கூப்பிட்டு வந்திருக்கேன் இதுக்காக 2 பசங்களை கூப்பிட்டு வரேன் ஏன் அவன் ஊர் பண்ணல என்ன எங்களை பார்த்து ஓடியா அது நாயில் அடிச்ச அது 2 பொண்ணு அடிச்சு இல்லை பையனுக்கு ஓடணும் ஒரு பையன் ஓடணும்ல ஒரு பையன் எவனோ ஒருத்தன் ஓடணும் நான் சொல்லு பேர் சொல்ல உங்கள் சட்டியை நான் கிளியராக பார்த்தேன் ஏன் எனக்கு ஸ்கூலுக்கு வரல ஒண்டியா நீ உட்கார்ற தைரியத்து சீல இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டாங்க டீச்சர் நீ ஒண்டியாக்குற நீ எப்படி சொன்ன என்ன பண்ண போற நீப்பா முக்கியமா சரியா ஓகேவா அடிப்பா இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க எவனாவது வந்தான்னா சொல்லிடுங்க எச்சம் வந்தாங்க இங்க சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த கிணத்துல எவன் குதிச்சாலுமே போலீஸ்ல குத்தி விட்டுருவாங்க கிணத்துல குடிக்க கூடாதுன்னு இருக்கு ஆனா நீங்க இல்லாத போது வராங்க யூனிஃபார்ம்ல வராங்களா வரணுங்களா இங்கேருந்து நடந்து போகிறதுக்கெல்லாம் தலை காஞ்சிட்டு போயிடறானுங்க அப்படியே அம்மா நேரம் கம்மியாக இருக்குதா சொல்கிறா அடிக்கிறான் கொஞ்சம் சொல்லி நீங்கள் மிரட்ட வேணாம் அம்பாலே தான் சொல்லுவாங்க நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தால் எத்தனை சொல்லுவான்னு சொல்லலாம் சரியா எத்தனை கிட்ட சொன்னாங்க சரிங்களா எல்லா குழந்தைங்களும் ஊர் பண்ணோம் தான் நாங்கள் சுற்றி இந்த நம்பர் வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி தமிழ் ஃபோன் பண்ணுறீங்க வெங்காயம் வசல் திட்டினீங்களே மார்க் கம்மியாக எடுத்தான்ட்டு 35 எடுத்தான்ட்டு சந்தோஷ் 44 எடுத்துருக்க 40 எடுத்துருக்க உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லித்தரேன் உனக்கே 35 தான் தெரியும் அதோட கஷ்டமாக வந்து என்ன பண்ணுவேன் நீ ரொம்ப நல்லா இருக்கு நீ வீட்டில் இருந்து படிக்கிற அளவு நீ அறிவாளியா ஸ்கொயர் ரூட்டை போட்டு பார்த்தீங்க சரி அதே அப்படின்னா அதே போகும் 9x4 + 12x3 அப்பா சொல்லி சாப்பிடணும்லாம் மார்க் எழுதி வச்சுக்கணும் சொன்னல ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் உட்காந்தா என்ன பார்த்துட்டு ஃபோன் வீட்டில் யாருமே இல்லைல்ல அப்புறம் வீடு கதை சாதிக்கிங்க உட்காந்துங்க கணக்கு முக்கியங்க வீட்டில் வச்சு நீ என்ன பண்ணிடுங்க ஆ இவன் நேற்று சொன்னேன் 3 நாள் கணக்கு கிளாஸ் நடக்குது நேற்று வரல இந்த மாதிரி எடுத்து சொன்னேன் சரி நான் வரல சொன்னால ஏன் வரல நீ நேற்று இருந்தியா ஸ்கூலுக்கு வர ஐடியா இருந்தா இல்லை ஃபோன் வச்சு சுற்றுற ஐடியா இருந்தா இன்னைக்கு மதியம் உனக்கு சரியா கண்டிப்பாக வரணும் ஓகேவா இப்போ வரல அப்புறம் மார்க் கம்மியானா கொஞ்ச நேரம் பார்க்கலாம் நான் ஸ்கூலுக்கு வான்னு சொல்லுது எவ்வளோ மார்க் எடுத்து நினைக்கு 62 மார்க் இங்கே உட்காந்து நீ எப்படி பார்த்துருவேன் அங்கே வந்து அது கூட பார்க்க மாட்டேன் எவ்வளோ இடம் இருக்குது தனியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்காது இல்லைங்க வேறு வழி இல்லைன்னு பார்ப்பல மதியம் வரல நான் ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சொன்னல இப்படி இல்லை இப்படி திருப்பி நான் மார்க் எடுத்து வச்சுருக்கேன் இன்னைக்கு ஆ
22 மார்க். அதனால தான் நோட்டோட எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு மிட்டமில் 26 மார்க்கு, செகண்ட் மிட்டமில் 42 மார்க்கு, இது குவார்டரில் 42, செகண்ட் மிட்டமில் 35, ஆப்பிளில் 22 ஃபெயில் மார்க் எடுத்துருங்க. வீட்டில் உட்காந்து என்ன படிப்ப நீ? வீட்டில் உட்காந்து என்ன படிப்ப? சரிங்களா போகிறாங்க. நீ என்ன படிக்கிற? இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிறேன். அவனை போய் லீவ் போட வச்சுருக்கேன். அவன் என்ன பண்ணுறான்? லீவ் அவன் தான் போடுறான். லீவு போனா நீ அவன் கற்றுக் போனான் அவனுக்கு. அவன் 12th முடிச்சிருக்கான். அவனுக்கு எப்படி தெரியும் உங்கள் அதெல்லாம்? கிளம்பு நான் கிளம்பு இவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க. உங்கள் அப்பா என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு? சரிதான். கறி நெய்கிறார் உங்கள் அப்பா. நீங்கள் நான் வீட்டு வரேன். வீடு வேலை வீட்டில் தான் வேணும். ஏன் உன் வாழ்க்கைக்கு தானே இந்த பாடுபடுறாங்க அவங்களாம். நீ படிச்சு நீ உருப்பட்டினா அவங்க என்ன சந்தோஷம் தானே? என்ன பிரச்சனை? லீவ் போடுறேன் நீ எப்பெல்லாம் நான் ஒரு வருவேன்னு சொன்னல, வருவான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னல. என் கூடயே வரையா இல்லை நீ தனியாக வருவீங்க? வா சீக்கிரம் கிளம்பு 3 நாள் உண்டுங்க.